என்ன நடந்தது, ஏது நடந்தது, எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்பதை விசாரணை அதிகாரிகள் மிக தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றார்கள். கபில பிணையில் வெளியே எடுக்க, அதாவது கபில சந்திரசேன ஏற்கனவே 2020 கைதாகி இருக்கின்றார். நாங்கள் அந்த டைம் லைனையும் பார்ப்போம். உண்மையாக இந்த வழக்கு விசாரணை எதனால் எப்படி நடந்தது என்று. சொல்லப்போனால் 2011 ஜூலை மாதத்திலிருந்து இது சம்பந்தமான நிறைய தகவல்கள் இருக்கின்றது. இந்த வழக்கு சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மஹிந்த ராஜபக்சவும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல், இந்த லஞ்சம் பெற்ற விதம், இந்த குற்றச்சாட்டு, இந்த மோசடி சம்பந்தமான வழக்கு எப்படி ஆரம்பிக்கின்றது, எந்த வருடத்தில் ஆரம்பிக்கின்றது என்ற அந்த டைம்லைன் நாங்கள் இப்பொழுது விவரமாக பார்க்கலாம். 2011 ஜூலை மாதம் கபில சந்திரசேன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சிஇஓவாக தெரிவு செய்யப்படுகின்றார். 2012 பிஸ் சொல்யூஷன் என்ற நிறுவனம் ஒன்றை கபில சந்திரசேன நிறுவுகின்றார். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் கொள்வனவு இடம்பெறுகின்றது. அதற்கான டீலிங்ஸ் நடக்கின்றது. இடைத்தரகராக, அதாவது இந்த டீலிங்கிற்கு இடைத்தரகராக கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியூமாலி செயற்படுகின்றார். கபில சந்திரசேன சிஇஓ, ஆனால் இந்த டீலிங்கின் இடைத்தரகராக பிரியங்கா நியூமாலி செயற்படுகின்றார். 2013 டிசம்பர் 16ஆம் தேதி 16.84 மில்லியன் அமெரிக்கன் டாலர் லஞ்சத்தில் $2 மில்லியன் பிரியங்காவின், கபில சந்திரசேகரவின் மனைவியின் சிங்கப்பூர் வங்கி கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகின்றது. பிறகு 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏர்பஸ் நிறுவனம் இந்த இடைத்தரகர்களுக்கு பேமெண்ட்ஸ் கொடுப்பதை நிறுத்துகிறது. அதாவது இந்த பிரியங்கா நியூமாலிக்கும் அந்த கொடுப்பனவுகள் நிறுத்தப்படுகின்றது. 2015 பிப்ரவரி மாதம் கபில சந்திரசேன பதவி விலகுகிறார். மீண்டும் 2016 ஏப்ரல் 1ஆம் தேதி ஏர்பஸ் மோசடி குறித்த தகவல்கள் உலகளவிலே வெளியாகிறது. 2020 ஜனவரி 31ஆம் தேதி